அடத்தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டு பார்ப்போம். எங்கே இருப்பா? கிச்சனில் இருப்பா. தாளிக்க பிறக்க எண்ணெய் இல்லை, அப்பளம் பொரிக்க எண்ணெய் இல்லை, குழம்பு தாளிக்க எண்ணெய் இல்லை. இவர் என்ன இப்படி இருக்காரு உளுந்தரைச்சாமியா? சரோஜா, சரோஜா, என்ன நான் நினச்ச மாதிரியே கிச்சனில் தான் இருக்க. சரி சரோஜா, எனக்கு ஒரு ஆசை சரோஜா. அடத்தோசை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குப்பா. நீ தான் அடத்தோசையில் எக்ஸ்பர்ட் ஆச்சே, எனக்கு சுட்டு தாயேன். அளவர்த்தங்கிட்ட வல்ல நாட்டா வந்த விருந்தாளோட இலை போட்டான கதையாக இருக்குது உங்கள் கதை. வீட்டில் தாளிக்க பிறகு எண்ணெய் இல்லைன்னு நான் மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்றையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்கள் மண்டையில் ஏறாமல் உளுந்தரைச்சி அம்மியாக இருக்கீங்க. இப்போ அடத்தோசை சுடணுமாம்ல, அடத்தோசை. அடாடாடாடா, உங்கள் பசியையும் உங்களையும் என்ன செய்ய? அடத்தோசையும் கிடையாது, வடத்தோசையும் கிடையாது. ஓடுங்க. ஆமாம் சொன்ன இல்லை, இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. சரி சரி சரி, கோவப்படாத ஆத்தாடி. உன் கோபத்தை என்னால் தாங்க முடியாது. நான் என்ன ஓடி போய் வாங்கிட்டு வந்துருந்தேன். எண்ணெயோட வரும் ஐயா, வெண்ணெய் போய் வாங்கிட்டு வரோம். இதோ இப்போவே. என்ன சரோஜா தூங்கிட்ட? நான் மார்க்கெட்டில் போயிட்டு என்ன வாங்கிட்டு வர்றது இல்லை. சீக்கிரம் எந்திரிம்மா, சீக்கிரம் எந்திரி, எனக்கு பசிக்குது இல்லை. எனக்கு ஒரே உடம்பு வலிங்க. காலையிலேருந்து சரியான வேலை, எனக்கு நிற்கவே முடியல, இடுப்பு வலி வேறு. அதனால தான் கொஞ்ச நேரம் நான் படுத்துருக்கேன். நீங்கள் எனக்காண்டி ஒன்று செய்யுங்களேன். நீங்களே அடத்தோசை சுட்டு வைங்களேன். நீங்கள் நல்லா சுடுவீங்கன்னு என் மாமியார், அதான் உங்கள் அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க தெரியுமா? உங்கள் கைப்பக்குவத்தை நான் இன்றைக்கி பார்க்கணும். போங்க போய் சுடுங்க. சொன்னால் சொன்னதை கேளுங்க. போங்க போங்க. No problem. I will take care of this cooking. Okay? Thank you. அதாகப்பட்டது மகாஜனங்களே, இனிமேல் எனக்கு அடத்தோசை சாப்பிடணுங்கிற ஆசையே வராது. எல்லாம் அனுபவம்தான். என்ன செய்வது?